வணக்கம் சார். வணக்கம். இந்திய குடும்பங்கள்ல பொதுவாவே சொத்து சேர்க்குறாங்க, முதலீடு செய்றாங்க அப்படின்னா, அது என் தலைமுறைகளுக்கு குடுக்க முடியுமா? என்னோட குழந்தைங்களுக்குலாம் அத எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமா? அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு தான் செய்றாங்க. ஆனா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள், இல்ல பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் பிரபலமாகும்போது, நெறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் என்ன அப்படின்னா, எனக்கு அப்புறம் என்னோட ஜெனரேஷனுக்கு இத பாஸ் ஆன் பண்ண முடியுமா? அவங்களுக்கு இத ஒரு சொத்தா என்னால குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான முதலீடுகள, அந்த யூனிட்ஸ அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு நம்மளால குடுக்க முடியுமா சார்? ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பிசிக்கல் ஃபார்ம்லயா இருக்கலாம், இல்லை டிமேட் ஃபார்ம்லயா இருக்கலாம். டிமேட் ஃபார்ம்ல இருந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுங்கிறது வந்து அது முன்னமே இருந்தது. அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. இப்பதான் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி செபி வந்து இந்த நான் டிமேட், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பிசிக்கல் ஃபார்ம்ல வச்சிருக்கிறதும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உண்டான ஒரு கிஃப்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை வந்து எளிதாக்கி இருக்காங்க இப்போ. அதனால மியூச்சுவல் ஃபண்டையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்க வந்து யூனிட்ஸா வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப மிக எளிதாக தான் வந்து காணப்படும். இப்போ அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த யூனிட்ஸை நம்ம எடுத்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரால இதெல்லாம் பண்ணிக்க முடியுமா? இது வந்து இப்போ அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 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 அப்பா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காரு. தன் மகளுக்கோ இல்ல மகனுக்கோ வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதாவது கிஃப்டா கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அதை ரெடீம் பண்ணி அதுக்கு உண்டான கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. இந்த கிஃப்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட மகனுக்கோ மகளுக்கோ இல்ல யாருக்கு வேணும்னாலும் அவங்க வந்து கிஃப்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பேசிக்கலி வந்து இப்போ வந்து ஆன்லைன்லயே வந்து அதை பண்ணிக்கலாம். பிசிக்கலா எந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. பட் கிஃப்ட் பண்றவங்களுக்கும் கிஃப்ட் வாங்குறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த கேஒய்சி அப்படிங்கிறது வந்து இருக்கணும். கேஒய்சி அப்படிங்கிறது நோ யுவர் கிளையண்ட். நோ யுவர் கிளையண்ட்னா அவங்களோட அதாவது அவங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேன் நம்பர் இதெல்லாம் போட்டு அவங்க கேஒய்சி அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமா வந்து கிஃப்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணும் பொழுது இது ஆன்லைன்லயே வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு யூனிட்ஸ் வச்சிருக்காரு. அவங்க மகனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவருக்கு வந்து கேஒய்சி எல்லாம் இருக்கு. ஆனா ஹெச்டிஎஃப்சில போலியோ நம்பர் இல்லை அப்படின்னா புதுசா வந்து போலியோ நம்பர் கிரியேட் பண்ணி இந்த யூனிட்ஸ் வந்து அவங்க கிஃப்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு போலியோ நம்பர் இருக்கு அப்படிங்கிற ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்லயே அவருக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த மியூச்சுவல் ஃபண்ட் போலியோவுக்கும் வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்து இப்போ ரொம்ப வந்து எளிமையாக்கியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பொதுவாக நிலம் இல்லைனா தங்கம் இந்த மாதிரியான சொத்துக்களை தான் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இதை விட நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட்டாக கொடுக்குறது இன்னுமே பெட்டரான ஆப்ஷன்ஸாக இருக்குமா? இல்லை நம்ம ஜென்ரேஷனுக்காக ஒரு வெல்த் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னலாகவே ஒரு ரியல் எஸ்டேட்டோ இல்லை கோல்டுலேயோ போகிறது பெட்டராக இருக்குமா சார்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து காலகாலமாக வந்து தங்கமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு இது ப்ராப்பர்ட்டி முதலீடுகளா இருக்கட்டும், அது காலகாலமாவே நடந்துகிட்டு இருக்கு. அதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அவங்க வந்து அந்த கிஃப்ட் டீட் அப்படிங்கிறது பண்ணணும். அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் அது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கு. இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த சொத்துகள் அப்படின்னு வரும்பொழுது முதலீடுகள் அப்படின்னு வரும்பொழுது இல்ல சொத்துக்கள் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி வரும்பொழுது ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு விதமான அசெட் கிளாஸ், ரெண்டாவது வந்து கோல்டு வந்து இன்னொரு விதமான அசெட் கிளாஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் ஒரு விதமான அசெட் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து வங்கி வங்கி வைப்பு நிதி இல்லைன்னா வந்து போஸ்டல் சேவிங்ஸ் திட்டம் இதெல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு அசெட். ஸோ மொத்தமா 4 விதமான அசெட் தான் இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணலாம். அப்படி முதலீடு பண்றதுனால ஒவ்வொரு அசெட்ஸ் வந்து ஒரு ஒரு விதமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறிய சிறிய அவங்க வந்து முதலீடு பண்ணலாம். இப்போ வந்து ஒரு தங்கத்திலயோ இல்ல வந்து ஒரு இதுலயோ ஒரு ப்ராப்பர்ட்டிலயோ முதலீடு பண்றாங்க அப்படின்னா, மெயினா ப்ராப்பர்ட்டியில வந்து ஒரு அதிகமான தொகை, அதாவது அதோட முதலீடு அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு
ஒரு 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி அது இல்லாம நீங்க வந்து ப்ராப்பர்ட்டில முதலீடு பண்ண முடியாது. ஆனா இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது குறைந்தபட்சமா வந்து ஒரு 5000 10,000 இல்லைன்னா வந்து எஸ்ஐபி முதலீடா இருந்ததுன்னா ஒரு 1000 ரூபாயில இருந்தே வந்து அவங்க முதலீடு பண்ணலாம். இதுல வந்து வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% வந்து ஆண்டுக்கு ஆண்டு வந்து ஒரு நிலமா இருந்ததுன்னா அதோட மதிப்பு வந்து உயரும். இதுவே வந்து ஒரு பிளாட் அந்த மாதிரி இருந்ததுன்னா 8% வரைக்கும் உயரும். ஒரு காலகட்டத்துக்கு மேல அதோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்னேட் ஆயிடும். ஸோ இந்த ஒரு இது வந்து ப்ராப்பர்ட்டியில இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் ஒரு 12% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி சார்ந்த முதலீடோ இல்ல தங்கம் சார்ந்த முதலீடோ இல்ல பங்குச்சந்தை இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த முதலீடுகள் தான் ஒரு இன்ஃபிளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு வருமானம் கொடுக்கும். அதுக்காக வந்து கடன் சார்ந்த முதலீடுகள் வேண்டாமா அப்படின்னா இல்ல, அதுவும் இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வரைக்கும் வச்சுக்கணும். இது நாள் வரைக்குமே நமக்கு ட்ரெடிஷ்னலா பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே பேசின தங்கம் அண்ட் ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற யங் பேரண்ட்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ இன்க்ளூட் பண்ணி அவங்களோட கிட்ஸோட ஃபியூச்சரை யோசிக்கணும் அப்படிங்கிற தேவை ஏற்பட்டிருக்கா சார்? கண்டிப்பா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு வரும்பொழுதே நீண்ட கால அடிப்படையில தான் வந்து முதலீடு பண்ணணும். ஏன்னா நீண்ட காலம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எத்தனை வருஷம் வேணாலும் வந்து அவங்க வந்து அந்த முதலீடை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதோட வருமானம் வந்து வந்துட்டு இருக்கும். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள்னு வரும்பொழுது பங்குச்சந்தை வந்து ஒரு ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. ஸோ அந்த ஏற்ற இறக்கத்தை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில முதலீடு பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இந்த நீண்ட கால அடிப்படையில முதலீடு பண்ணும் பொழுது அவங்க வந்து தனக்கு பிறகு தன்னோட குழந்தைகளுக்கோ இல்ல தான் இருக்கும் போதே தன்னோட குழந்தைகளுக்கோ வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமா வந்து அவங்க கிஃப்ட் பண்ணி அவங்களும் வந்து அந்த முதலீட்டை வந்து தொடரலாம். ஸோ அதனால வந்து என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதலீடு அப்படிங்கிறது வந்து குறைந்த கால அடிப்படையில் இல்லாம மிக நீண்ட கால அடிப்படையில வந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ குழந்தைங்க ஃபியூச்சருக்காக யோசிக்கும் போது பெரும்பாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது ஒரு லாங் டேர்மாகவும் இருக்க போகுது. இதுக்கு எப்படி ஒரு பேரண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணலாம்? என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணலாம்? எவ்வளோ அலோகேஷன்ஸ் இதுக்கு தரலாம் சார்? ஒரு முதலீடு அப்படின்னு வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த 4 விதமான முதலீடுகள் தான் ஒரு முதலீட்டாளர்களுக்கு இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி, அதாவது சொந்த வீட்டை தவிர வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் அவங்க முதலீடு பண்றாங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயில வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் வந்து அவங்க இந்த ப்ராப்பர்ட்டி சார்ந்த முதலீடா இருக்கலாம். மித்தம் வந்து ஒரு 40% பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி முதலீடுகளா இருக்கலாம். ஒரு 10% தங்கத்திலேயே ஒரு 10ல இருந்து 20% வரைக்கும் அவங்க வந்து கடன் சார்ந்த முதலீடுகள், அதாவது வைப்பு நிதி இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் முதலீடுகள் அந்த மாதிரி வச்சுக்கிறது வந்து மிகவும் நல்லது. இப்போ குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறோம். அப்படி பேசும்போது எக்ஸ்க்ளூசிவாக குழந்தைக்காகவே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க மேஜராக இருக்கணும், 18 வயசுக்கு மேலே தான் இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும், அப்படிலாம் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் கிடையாது. அதாவது குழந்தைகளுக்கும் வந்து முதலீடு பண்ணலாம். அதாவது குழந்தை பிறந்த உங்களுக்கு குழந்தைக்கு வந்து ஒரு வங்கி கணக்கு வேணும். ஒரு வங்கி கணக்கு இருந்தது அப்படின்னாக்க குழந்தை பேர்லயே வந்து முதலீடு பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து ஒரு மைனர் அப்படின்னு சொல்றோம். அந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்களை வந்து மைனர் அப்படின்னு சொல்றோம். இந்த மைனரா இருக்கிறவங்க வந்து ஒரு கார்டியன், அதாவது அவங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ யார் வேணாலும் வந்து கார்டியனா நியமிச்சு அவங்க வந்து வங்கியில வந்து ஒரு கணக்கு துவங்கினாங்கன்னா அந்த கார்டியன் பேர்ல தான் வந்து முதலீடுகள் இருக்கும். அந்த கார்டியனுக்கு தான் வந்து நம்ம கேவைசி அது இது எல்லாமே பண்ணி அந்த கார்டியன் பேர்ல தான் வந்து அந்த முதலீடுகள் இருக்கும். பட் வங்கி கணக்கு அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தையோட பேர்ல இருக்கும். நாளைக்கு வந்து அந்த குழந்தை 18 வயது பூர்த்தி அடைந்த பிறகு அவங்களுக்கு வந்து மேஜர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணி வங்கி கணக்கை வந்து மாத்தி இந்த முதலீட்டை வந்து அவங்க பேர்ல வந்து மாத்தணும். ஸோ இந்த மாதிரி மாத்துறதுனால அவங்களுக்கு வந்து அந்த லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு சிறந்த ஒரு இதுவா இருக்கும், உதாரணமா இருக்கும். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி பேசுறோம். அதே மாதிரி நம்மளோட யூனிட்ஸை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாமினேஷனும் ஒரு வழியா இருக்குல்ல சார்? ஸோ இந்த நாமினேஷன் பத்தி சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நாமினேஷன் என்ன ரோல் பிளே பண்ணுது? கட்டாயம் எல்லாரும் நாமினேஷன்ஸ் ஆட் பண்ணிருக்கணுமா? இன்னைக்கு வந்து முதலீடு அப்படின்னு வரும்பொழுது நாமினேஷன் இல்லாத எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயும் முதலீடு பண்ண முடியாது.
ஒரு ஒரு காலத்துக்கு முன்னாடி வந்து நாமினேஷன் வந்து இதுவா இருந்தது. இப்போ வந்து நாமினேஷன் இல்லாம நீங்க வந்து முதலீடு வந்து பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானதுதான். எதுக்காக நாமினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் இருக்கும் பொழுது அந்த முதலீடு நல்லா செயல்படுது, அதோட வருமானம் வருது, அதை வித்ட்ரா பண்றாங்க, அவங்க வந்து செலவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வங்கி கணக்குக்கு போகும். ஒருவர் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த நாமினி அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மொத்த முதலீடு வந்து மாத்திக்கலாம். இப்ப நாமினேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இப்ப சத்தியத்துக்கு வந்து 3 பேர் வரைக்கும் வந்து நாமினேஷன் கொடுக்கலாம். அதையும் வந்து இப்ப அதிகமாக்கி 15 பேர் வரைக்கும் நாமினேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப செபி வந்து புதிய ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதை அமல்படுத்துறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மூணு பேர் வரைக்கும் வந்து நீங்க நாமினியா வந்து உங்களோட முதலீட்டுக்கு வந்து 3 பேரை வந்து இப்ப நாமினியா வந்து கொடுக்கலாம். இந்த நாமினி ஆட் பண்றதோட பர்பஸ் என்ன? இதுல இன்வெஸ்ட் பண்ற அந்த இன்வெஸ்டர்ஸ் தவறிட்டாங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த அவங்களோட நாமினிஸ்க்கு பணம் போய் கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தானா, இல்ல இதுல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா சார்? நாமினி அப்படிங்கிறது கொடுக்கறதே வந்து முதலீட்டாளர்கள் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாக்க முதலீட்டாளருக்கு அந்த தொகை வந்து நாமினிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நாமினி பேர் வந்து போடுறாங்க. ஸோ அந்த நாமினி பர்சன்டேஜ் எவ்வளவு விதமா பர்சன்டேஜ் பிரிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த ஃபண்ட்ஸோட வேல்யூ இருக்கிறது வந்து அதுக்கு தகுந்த சதவீதத்துல வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த நாமினேஷன்ஸ் எல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்களா, இல்லைன்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட் வழியா இல்ல தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமா இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த ஆப்ஸ் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்களா சார்? இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒவ்வொரு தனித்தனி முதலீடா பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த தனித்தனி முதலீட்டுக்கு உண்டான நாமினேஸ் வந்து அந்த ஃபார்ம்ஸ்ல வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இன்னைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பிஎஸ்சி ஸ்டார் எம்எஃப், நிறைய ஆலோசகர்கள், நிதி ஆலோசகர்கள் இல்லைன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா என்எஸ்சி அவங்களுக்கு வந்து ஒரு எம்எஃப் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுக்கப்புறம் எம்எஃப் யூட்டிலிட்டின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பாத்தீங்கன்னாக்க நீங்க எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எல்லா விதமான இன்னைக்கு பங்குச்சந்தையில இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களையும் வந்து முதலீடு பண்றதுக்கு உண்டான வழியை வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க அதுல ஒரு நாமினேஷன் கொடுத்துட்டாலே நீங்க எந்த ஃபண்ட் ஹவுஸ்ல நீங்க முதலீடு பண்ணாலும் அந்த நாமினேஷன் வந்து அதுக்கு அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ இதுக்காக தனியா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நான் வந்து தனித்தனியா கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இந்த குழந்தைங்களுக்காக சேர்க்கறது அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, 5 வயசுல இருக்கிற அவங்க குழந்தைக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும், அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக இல்லை அந்த குழந்தைக்கு சொத்தா கொடுக்கறதுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்கிராச்ல இருந்து இந்த ரோட் மேப் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார். இப்போ ஒரு முதலீட்டாளர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு தொகையை வந்து முதலீடு பண்ணி அவங்க குழந்தைக்காக அதை வந்து நாளைக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தை வந்து மைனரா இருக்கும் பொழுதுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல மேஜரா இருக்கும்போது எப்படி வேணாலும் வந்து அவங்க முதலீடு அப்படிங்கறத வந்து தொடங்கினாலே போதும். ஸோ தொடங்கி எந்த காலகட்டத்துல அவங்க வந்து கிஃப்ட் பண்ணணும், அதாவது முதல்ல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தான் அந்த சொத்து போகணும் அப்படின்னு அவங்க முதல்ல நினைச்சாங்கன்னா அந்த குழந்தையே வந்து நாமினியா போடலாம். அந்த குழந்தை வந்து மைனரா இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து அவங்களோட கார்டியன் யாரு அப்படிங்கிறத குறிப்பிடலாம். அந்த கார்டியன் தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைய வந்து 18 வயது ஆகிற வரைக்கும் அந்த கார்டியன் தான் வந்து ஆக்சுவலி அந்த பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல வந்து அவங்க நாமினியா வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் 18 வயது ஆன பிறகு அவங்க வந்து அந்த முதலீடை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு கிஃப்டிங் வந்து பண்றது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இதுவா வந்து பண்ணலாம். ஸோ ஆரம்பத்துல வந்து அவங்க யாருக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நாமினியா போட்டுட்டு அந்த தொகை வந்து ஓரளவுக்கு ஒரு கணிசமான தொகை வந்த பிறகு அதை வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுது அவங்க வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஈவன் கிஃப்டிங் வந்துமே வந்து அவங்க வந்து மைனர் சைல்டுக்கும் பண்ணலாம். மைனர் சைல்டுக்கு பண்ணும்பொழுது என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அகைன் வந்து ஒரு கார்டியன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வேணும். ஸோ அதனால ஆரம்பிக்கும் பொழுது அவங்க யாருக்கு வந்து அந்த சொத்து சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நாமினியா போட்டாங்கன்னா இன்கேஸ் அவங்க வந்து நடுவில் இன்பிட்வீன் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நாமினியா இருக்கிறதுனால அந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அவங்களா வந்து வாலண்டியரா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து அந்த கிஃப்டிங் மூலமா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க.
பொதுவாக இந்த எல்ஐசி முதலீடுகள்லாம் நம்ம பார்க்குற பிரச்சனை என்னன்னா, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்ஐசி போட்டாங்கன்னே எங்களுக்கு தெரியாது, அதனால எங்களால் அந்த பணத்தை எடுக்கவே முடியல, நாங்கள் அது கேள்விப்படவே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடை பொறுத்த வரைக்கும் நம்ம கிஃப்டாக கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நாமினியாக ஆட் பண்ணியிருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்டர் அவங்க குடும்பத்துக்கிட்ட என்னென்ன தகவல்கள் எல்லாம் முன்னாடியே பகிர்ந்துருக்கணும் சார்? பொதுவா பாத்தீங்கன்னா இந்த முதலீடு அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்துக்கு தெரியாம முதலீடு பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயம்தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து அதாவது அன்கிளைம்டு மணி அப்படின்றது உங்களுக்கு வந்து பேங்க் இந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த அன்கிளைம்டு மணி அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ இது எதனால அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, தன் ஃபேமிலிக்கு யாருக்கிட்டையுமே தன் குடும்ப உறுப்பினர்கிட்ட யாருக்கிட்டையுமே வந்து தன்னோட முதலீடுகளை பத்தி விவரமா சொல்லாம இருக்கிறது தான் இதோட காரணமே ஒழிய மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது. அதனால முதலீடு அப்படின்னு வரும்பொழுதே அவங்க வந்து அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் அவங்க அவங்க வந்து யாருக்கு ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து என்ன முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லணும். அப்படியே இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறது இருந்தது. அதாவது பேன் கார்டோ இல்லை வந்து ஆதார் கார்டோ அது மாதிரி எதுவுமே இல்லை முன்னாடி. இப்போ வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு இல்லாம எந்த ஒரு முதலீடும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அந்த பேன் கார்டு ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு எந்த அதுக்குன்னு ஒரு சில வெப்சைட்லாம் இருக்கு, அதுல நீங்க போய் அதை பார்த்தாலே என்னென்ன முதலீடுகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இம்மிடியட்டா வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாத வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ரெகுலேட்டரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆர்பிஐயா இருக்கட்டும், இல்லை வந்து செபியா இருக்கட்டும், இல்லை வந்து ஐஆர்டிஏவா இருக்கட்டும், எல்லா இதுவுமே வந்து அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கறது வந்து ஒரு பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ வச்சுதான் அவங்க வந்து முதலீடுகள் அப்படிங்கறத வந்து இது பண்றாங்க. அதையும் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு இமெயிலோ இல்ல வந்து ஒரு மொபைல் நம்பரோ இல்லாம எந்த ஒரு முதலீடும் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போறதுக்கு உண்டான இது வந்து ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலுமே தன்னுடைய முதலீடுகள் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்துக்கு வந்து தெரிவிக்கிறது தான் வந்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான முதல் வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலீடு பண்ண உடனேயே வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. மியூச்சுவல் ஃபண்டை அடுத்த தலைமுறைக்கு கிஃப்டாக கொடுக்குறத பற்றி பேசுகிறோம். இந்த சூழ்நிலையில் இதுக்கான டாக்ஸேஷன்ஸையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கிஃப்டாக கொடுக்கும்போது அதோட டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? இப்போ ஒரு முதலீட்டாளர் வந்து 2015 முதலீடு ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2026 இப்போ 2026 அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னால் அந்த கிஃப்டிங் பண்ணும் பொழுது அந்த டாக்ஸுக்கு உண்டான இவருக்கு வந்து எந்த விதமான டாக்ஸ் லயபிலிட்டியும் கிடையாது. ஸோ அவர் கிஃப்ட் பண்ணாருன்னா அதுக்கு உண்டான எல்லா இதுவுமே வந்து யாருக்கு கிஃப்ட் பண்றாங்களோ அவங்கள போய் சேர்ந்துடும். இப்போ அவங்களுக்குமே அந்த முதலீட்டை தொடரும் பட்சத்தில் அவங்க வந்து எந்த விதமான கேபிட்டல் கெயின் டாக்ஸும் கட்டணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஆனால் அவங்க வந்து அதை அந்த அமௌண்ட் வந்து ரிடம்ஷன் பண்றாங்க அப்படின்னு வரும்பொழுதுதான் அவங்களுக்கு வந்து அந்த டாக்ஸேஷன் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வரும். இப்ப பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் 1 இயர் அப்படின்னு ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல முதலில் வரும் ஒரு 1,25,000 rupees வரைக்கும் வந்து அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மேல வர தொகைக்கு என்னென்ன கேபிட்டல் கெயின்ஸ் வந்திருக்கோ அதுக்கு 12.5% வரைக்கும் டாக்ஸ் கட்டணும். இங்க ஒரே ஒரு பாயிண்ட் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த நீண்ட கால அடிப்படையா குறுகிய கால அடிப்படையா எந்த டேட்ல இருந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட முதலீட்டு தொகை எப்ப வந்து அவங்க ஆரம்பிச்சாங்களோ அதோட முதலீட்டு தொகையா தான் இருக்கும். இதுவே வந்து அவங்களோட கெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இப்போ வந்த கெயின், அதாவது டோட்டலா இந்த 10 வருஷத்துக்கு உண்டான கெயின் என்னவோ அது மொத்தத்துக்கு தான் வந்து அவங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க, அது வந்து இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாயா இருக்கு, அதை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அது வந்து 5 வருடம் கழிச்சு அவங்க ரிடம்ஷன் பண்றாங்க. அப்ப வந்து 15 லட்சம் 20 லட்சமா இருக்கு அப்படின்னா முதலீடு செய்த தொகை 5 லட்சம் தான்.
மீதமுள்ள 15 லட்சத்திற்கு அவங்க வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஒரு சொத்தா அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ அதை சார்ந்த பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.